வணக்கம். வணக்கம். இப்போ நேத்து ஆலு ஷானவாஸ் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, ஆலு ஷானவாஸ் சேனல்ல போனாலுமே தொடர்ந்து விசிகாக்காண்டி எந்த குரலும் கொடுத்தது கிடையாது, தலித் மக்களுக்கும் எந்த குரல் கொடுத்தது கிடையாதுங்கிற மாதிரி நீங்க பேசியிருந்தீங்க. இப்போ அந்த வீடியோ வைரல் ஆகி அது உங்களுக்கே எதிர் திசையா திரும்பி இருக்குல்ல, சில இது பாத்தீங்களா? அதை நான் பார்த்தேன். நமக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்னா, ஷானவாஸ் என்கின்ற தனி மனிதன் மீது தான் விமர்சனம். தனி மனித விமர்சனம்னா தனி மனித தாக்குதல் கிடையாது. அவர் செய்யக்கூடிய அரசியல் செயல்பாடுகள் விசிகாலிருந்து இருக்கக்கூடியது. ரெண்டாவது, இந்த அண்ணன் திருமாவர்கள் அவரை பத்தி பேசினது, இதெல்லாம் வச்சுதான் சொல்றோம். இப்ப நமக்கும் ஷானவாஸ் அவர்களுக்கு எந்த முரணும் கிடையாது. என்ன யாருன்னு அவருக்கு தெரியாது. சரிங்களா? மற்ற எல்லாருக்கும் விசிகா என்ன தெரியும். அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளர் முதற்கொண்டு, துணை பொதுச்செயலாளர் முதற்கொண்டு, நான் திரும்ப முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவருக்கு கூட எனக்கு தெரியாது. அது ஏன்றது நான் அப்புறமா சொல்றேன். இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுனா நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அதில் என்ன சொல்லியிருந்தோம், ஷானவாஸ் ஒரு சேனல் நடத்துறாரு, லிபர்டி தமிழோட சேனல் நடத்துறாரு. அந்த சேனல்ல விசிகாக்காக எந்த நியூஸும் போடுறது கிடையாது. இப்போ நம்ம விசிகா பணம் கொடுத்து நம்ம சேனல்ல நடத்த சொல்லல. இருந்தாலும் நம்ம விசிகாக்காக போறோம், விமர்சனம் தான் விமர்சனம் வைக்கிறோம். ஆனா அடிப்படையில விசிகாவும் திருமாவர்களும் அரசியல் ரீதியாக வளர்ச்சி பெற வேண்டும், அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதை நான் ஓப்பனாக சொல்லக்கூடியவர். ஏன்னு கேட்டா, அண்ணன் திருமாவுடைய கொள்கை கோட்பாடு ஒரு அரசியல் என்பது மிக முக்கியமானது. நமக்கு மாற்று கருத்து கிடையாது. எப்படி தமிழ் தேசியம் சீமானுடைய கருத்தையும் நம்ம சரின்னு சொல்றோமோ, அதே மாதிரி அதை விட வலிமையாக திருமாவுடைய கருத்தை நான் சரி என்று சொல்லக்கூடியவர். அது எனக்கு ஒரு நாளும் தயக்கம் கிடையாது, அது ஒரு நாளும் மாறுபட்ட கருத்துமே கிடையாது. இந்த வகையில ஷானவாஸ் அவர்கள் பண்ணக்கூடியது. ஷானவாஸ் அவர்களை கேள்வி கேட்டா அது எப்படி இஸ்லாமிய சமூகத்தை கேள்வி கேட்டதா பொருள்படும். நம்ம என்ன சொல்றோம், ஷானவாஸ் அவர்களுக்கு இப்படி எண்ணம் கிடையாது. என்ன எண்ணம் கிடையாது, நம்ம தலித் மக்களுக்காக போராடணும், விசிகாக்காக நம்ம நிக்கணும், விசிகாவுடைய கருத்துக்களை ஊடகங்களை பிரதிபலிக்கணும். நம்ம நடத்தக்கூடிய ஊடகங்களாவது விசிகா சார்ந்த கருத்துக்களை நம்ம பதிவிடணும். இப்போ விசிகாக்கு 8 தொகுதி கொடுத்தாங்க. 8 தொகுதியில் விசிகா எப்படி இருக்கும்? காட்டுமன்னார் கோயில் அண்ணன் திருமாவளவன் பெருவாரியான வாக்கு ஜெயிப்பாரா? ஒரு நரேட்டிவ் செட் பண்ணல. என்ன நரேட்டிவ்? தப்பா நரேட்டிவ் செட் பண்ண சொல்ல. நீங்க உங்க கட்சியை பத்தி பெருமையா பேசணும்னா அதை நீங்க தானே பண்ணணும். இப்போ அண்ணன் திருமாவர்கள் காட்டுமன்னார் கோயில் பெருவாரியான வெற்றி பெற வேண்டும் என்பதை நான் நினைக்கிறது மட்டும் இல்லாம அதை நம்ம ஊடகத்துல பேசுற ஏற்கனவே ஒரு ரீச் கிரியேட் பண்ணும், ஒரு பாசிட்டிவான வைப்பை ஏற்படுத்தும். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு கூட அவருக்கு இல்லைன்றதை கேள்வி கேட்கிறோம். ரெண்டாவது, அவர் நான் திருப்பி கேள்வி கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க எப்போ தலித் மக்களுடைய பிரச்சனைக்காக களத்துல நின்று இருக்கீங்க? நீங்க வந்தா ஊடகங்கள் எல்லாமே வந்துருது. சரிங்களா? அப்ப நீங்க ஒரு தலித் அட்ராசிட்டி களத்துல போய் அட்ரஸ் பண்ணா அது ரீச் ஆகாதா? ஒரு யூடியூப் சேனல் உட்காந்து நம்ம பேசுறதுக்கும் ஒரு எம்எல்ஏ, ஒரு துணை பொதுச் செயலாளர், நீங்க சொல்ற மாதிரி ஊடக வெளிச்சம் உங்களுக்கு இருக்குது, எல்லா ஊடகம் உங்க பின்னாடிதாங்கிறாங்கன்னு சொல்றக்கூடிய நீங்க ஒரு தலித் அட்ராசிட்டியை போய் அட்ரஸ் பண்றீங்கன்னா அது எவ்வளவு முக்கியமானது. அதுக்குதான் என்ன சொன்னா, நீங்க அடிப்படையில் உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைன்றதான் நம்ம திருப்பி சொல்றோம். அது என்னவோ திருப்பி இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக அப்படிலாம் கிடையாது. இஸ்லாமியர் தலித்துகள் ஒற்றுமை என்பது மிக முக்கியமானது. இஸ்லாமியர் தலித்துகள், நான் இப்படி கூட சொல்றேனே, மைனாரிட்டிஸ் அண்ட் தலித்துகள் மற்றும் ஓபிசி இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது. அப்படி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் பொழுது அந்த இடத்துல ஒரு தலித் முதலமைச்சராக, தலித் பிரதமராக வர வேண்டும். ஏன்னா அதுதான் சரியான ஒன்றா இருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது. அப்போ நம்ம ஷானவாஸ் அவர்களை கேள்வி கேட்டா உடனே இஸ்லாமிய சமூகத்தை கேள்வி கேட்டாங்க அப்படிலாம் பொருள் கிடையாது. ஷானவாஸ் எப்படி தனி மனிதரை தொடர்ந்து நம்ம அவர் பண்ணக்கூடிய விமர்சனங்களுக்கு வைக்கிறோம். அவர் நம்ம ஷானவாஸ் தவறா பேசல, அவர் இப்படி இருந்தாரு, அவர் இங்க இதை பண்ணாரு, அதெல்லாம் நான் சொல்ல வரல. நம்மளோட அரசியல் நிலைப்பாடு விசிகால நீங்க போறீங்க, விசிகாவினுடைய அவர் ஒன்று சொல்றாரு, அந்த பேட்டி பார்த்துறோம் முழுமையா பார்த்து அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். அப்போ உங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள், உங்களை கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் தலித்துகளா இருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, தலித்துகளுக்கு எதிராக இஸ்லாமியில நீங்க கேள்வி கேட்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ அவங்க கட்சியிலே அண்ணன் அப்துல் ரஹ்மான் அவருக்கு சீட் கொடுத்துருக்காங்க. நம்ம யாராவது விமர்சனம் பண்ணணுமா? ஏன்னு கேட்டா, அண்ணன் திரும்ப ஒரு இஸ்லாமியருக்கு சீட்டு கூட நினைக்கிறாரு, அது அவருடைய பார்வையில் சரியான ஒன்று. நம்ம ஒரு நாள் வாய் திறந்து அவரை பத்தி நம்ம தப்பாவே பேசலையே. விசிகா 8 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்பது என்னோட விருப்பம். நான் ஓப்பனா சொல்றேன், திமுக தோற்க வேண்டும், விசிகா 8 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும். எனக்கு மாற்று கருத்து, எனக்கு திமுக வரதுல விருப்பம் கிடையாது. மதவாதம்னா சொல்லிக்கங்க, RSS பிஜேபி என்னன்னா சொல்லிக்கங்க, எனக்கு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு பிடிக்காது திமுக. ஏன்னு கேட்டா அது என் மக்களுக்கும் என் தமிழ்நாட்டுக்கும் என் தமிழர்களுக்கும் எதிராக இருக்கு. நீங்க சும்மா சப்ப கட்டு வேணா கட்டலாம், நீங்க எனக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. எனக்கு என்ன வரக்கூடாது, ஏற்கனவே 5 வருஷம் நீங்க ஆனந்து போதும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அப்புறமா எவனா ஒருத்த போயிட்டு அம்மா பார்த்துக்காட்ட நோக்கம். ஆனா விசிகா வெற்றி பெறணும், விசிகா 8மே வெற்றி பெறணும். அடுத்தடுத்த தேர்தல் அதிகமா போனோட விருப்பம். ஏன்னா விசிகா ஆட்சி அதிகாரத்துக்கு விரும்பக்கூடிய நபர் நானு. அதன் திரும்ப தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லி விரும்பக்கூடிய நபர் நானு. அதனால என்ன நீ விசிகா எதிராக கட்டமைக்கிறோம், திரும்ப எதிராக கட்டமைக்கிறான் அதிகமே சில பேரு. அவன் கட்டமைச்சிட்டு இருப்பான். என்னுடைய அடிப்படையில் திரும்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணுன்றதுல எனக்கு பெரும் நம்பிக்கை உண்டு, பெரும் ஆசை உண்டு. ஷானவாஸ் அவர்கள்
ஒன்று இப்போ வந்து ஒன்று கேட்குறேன், ஷானவாஸ் எங்கேயாவது எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆக வேணும் பேசியிருப்பாரா? நான் பேசுகிறேன்ல, எனக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து அண்ணன் திருமா தமிழ்நாட்டு முதலமைச்சராக வர வேண்டும், அவர்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவதற்கான எல்லா தகுதியும் பெற்ற ஒரு நபர், விசிகா இங்க ஆளும் கட்சியாக மாற வேணும்னு சொல்லிட்டு பேசுறேன். என்னைக்காவது வந்து திரு ஷானவாஸ் அவர்கள் எங்கள் தலைவர் திருமாவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வர வேண்டும், அவர் 2031 அதுதான் எங்கள் இலக்கு, வன்னியரசன் கூட ஒரு சில இடத்துல பேசியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல, சங்கத்தமிழ்னு தொடர்ந்து பேசுவாரு, ரஜினிகாந்த் அண்ணன் தொடர்ந்து பேசுவாரு, இவர் பேசியிருக்காரா? நம்ம ஏன் இப்போ விமர்சனம் வைக்கிறோம்? இப்போ நீங்க யாருக்காக இருக்கிறீங்க? இப்போ நேற்று நடந்த அந்த பேட்டியை நம்ம எடுத்துப்போமே, அந்த பேட்டியில் என்ன சொல்றாரு, எங்களை வந்து நெறியாளர் கேள்வி கேட்கிறாரு, உங்களை திமுகவோட தொடர்பு பத்தி பேசுறாங்களாமே, நீங்க திமுக சப்போர்ட்டா இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு பேசுனா என்னங்க தப்பு இருக்கு அதுல? எங்க தலைவரே வந்து அதை விரும்புவாரு தானே. இந்த மாதிரி வந்து நம்ம எம்எல்ஏக்கள் வந்து இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, என்ன அங்கீகாரம்? திமுக கொடுக்குறாங்கன்ற அங்கீகாரம், இது எப்படி அங்கீகாரத்தில் வரும் எனக்கு புரியல. எனக்கு அந்த பேட்டியில நான் இன்னொன்று சொல்றேன், அவர் பேட்டியில வந்து உயர்நிலை குழு கூட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியினுடைய உயர்நிலை குழு கூட்டத்தில் நடந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்து வெளியே பேசுவாங்கன்னு தெரியல எனக்கு. அதுவே வந்து கட்சியினுடைய விதிமுறைகளுக்குள்ள இருக்கான்றது தெரியல. இப்போ நாம் தமிழ் கட்சியினுடைய சில கூட்டங்கள் லைவ் பண்ணுவாங்க, சில கூட்டங்கள் லைவ் பண்ண மாட்டாங்க. அதிமுகவுடைய கூட்டங்கள் சிலது லைவ் பண்ணுவாங்க, சில லைவ் பண்ணுவாங்க. டிசிஷன் மேக்கிங் எல்லாமே வெளியே தெரியணும் அவசியம் கிடையாது, அது சீக்ரெட்டா தான் இருக்கும். ஆனா இவர் கட்சியில நடந்த எல்லாத்தையுமே பேசுறாரு. தலைவர் என்ன பாராட்டினார், நான் முதல்ல போன்ல தான் சீட் கேட்டேன், அப்புறமா போன்ல பேசணும்னா இல்ல, அவர் வந்து இதெல்லாம் வெளியில சொல்லணும்னு நினைச்சு சொல்லல, இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்றாரு. இல்ல, பிரச்சனைக்கு வந்து யார் காரணம்? பிரச்சனைக்கு யார் காரணம்? இப்போ ஆளுநர் ஷானவாஸுக்கு சீட்டு தரவில்லை என்பதை தேசிய பிரச்சனையாக்கு இருந்து யாரு? தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனையா மாத்தியது யார்? அது வந்து மக்கள் தானே என்ன சொல்ற, மக்கள்லாம் கிடையாது. எந்த மக்களுங்க? நீங்க மக்கள், நானும் மக்கள், எல்லாருமே மக்கள் தான். யாரு அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்லது திமுகவிற்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் எழுதினாங்க அதை, சரிங்களா? ஆனா அவர் சொல்றாரு எனக்கு யாருன்னே தெரியாது, அப்படிலாம் எழுதினவங்க யாருனே தெரியாது, சரி உங்களுக்கு யாருமே தெரியாது, சோசியல் மீடியால போறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாருல்ல. இந்த விஷயம் வந்துச்சு இல்லையா, இது வந்த பொழுதே இந்த 8 பேரை இவர் வாழ்த்தி பேசியிருந்தாலோ, இந்த 8 பேருக்காக எதனா எழுதியிருந்தாலோ அப்பவே முடிஞ்சிட்டு இருக்கும். இவர் என்ன சொல்றாரு, என்னை ஆற்றுப்படுத்திக் கொள்வதற்காக எனக்கு சில காலத்தாமம் தேவைப்பட்டுச்சு. விசிகாவில் அவரே சொல்றாரு, நான் மட்டும் கட்சி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லை, நீங்க மட்டும் கட்சி கிடையாது, உங்களுக்கு முன்னாடி உழைச்ச எவ்வளவு இஸ்லாமியர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. காலங்காலமாக விசிகான்ற கட்சிக்கும் திருமாவிற்காகவும் ரத்தம் சிந்தி காவல்துறையில் வந்து பல இன்னல்களை மேற்கொண்டு இன்னைக்கும் கொடியேற்றக்காக போராட்டக்கூடிய எவ்வளோ சிறுத்தைகளாக இருக்கிறாங்க. ஏன் அவங்கெல்லாம் வந்து சட்டமன்ற ஆகக்கூடாதா? ஏன் அவங்களுக்குலாம் தகுதி வந்து இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நபரை வந்து பெரிய குளத்துல வந்து ஆற்றல் அரசு அவர்களை வந்து அண்ணன் திருமாவர்கள் வந்து நிற்க வச்சிருக்காரு. அவர் வந்து கட்சியினுடைய மிக மூத்த முன்னோடி சொல்றாங்க, பல விஷயங்கள் கட்சிக்காக பண்ணியிருக்காரு. அப்போ இவங்களுடைய வாய்ப்பு பறிக்கப்படலை, முதல் அது புரிஞ்சுக்கணும். பிறருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருமே எந்த இடத்துலயுமே பறிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லவே இல்லையே. எல்லாரும் அவர் என்ன சொல்றாரு, அண்ணன் எடுக்கிற முடிவு தானே எடுக்கிற முடிவுனா நீங்க அதை சொல்லணும் இல்லையா? நீங்க வந்து ஒரு கள்ள மௌனம் காக்குறீங்க. கள்ள மௌனம் காப்பது என்பது என்ன அர்த்தம்? அது சொல்ல முடியாது. இத்தனை நாள் 5 வருஷமா நம்ம எம்எல்ஏவா இருந்தோம். இப்ப நீங்க தான் சொல்றீங்க, அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அப்புறம் நீங்களே யாரா இருந்தாலும் அந்த வருத்தம் இருக்குல்ல. 5 வருஷம் நம்ம ஒரு எலெக்ஷன்ல இருந்து வின் பண்ணி 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தோம். பனையூர் பாபு ஏன் கேட்கல? பனையூர் பாபா பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லையா? அப்ப அவருக்கு அவர் கேக்குற விருப்பம் பாலாஜி ஏன் கேட்கல? இவர் கும்பரால வெளியிட்டுட்டாரு. அப்படிலாம் கிடையாது. இவர் தன்னை எப்பொழுதுமே வந்து தான் விசிகாவோட ஐகான் சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க நான் சில எல்லாத்தையும் ஓப்பனாலாம் பேச முடியாதுங்க, அவங்க கட்சி சார்ந்தவங்களும் பேசிட்டு போட்டோம். அவங்க கட்சியிலே 2 பிரிவு இருக்குது, சரிங்களா? ஒன்று அந்த பிரிவு, ஒன்று இந்த பிரிவு சொல்லிட்டு. அது எந்த பிரிவுன்றதை வெளிப்படையா சொல்ல முடியாது. அது வந்து ஒரு செக்டார் வந்து அப்படி இயங்குது தான். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக வந்து இப்போ நம்மளுக்கு உங்களுக்கு நீங்க ஏன் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெறுமனே அந்த இயக்கத்திற்கான கட்சி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுக்கான ஒரு கட்சியா நம்ம பாக்குறோம். திரும்பவே தமிழர்களுக்கான ஒரு தலைவரா பாக்குறோம். அப்போ ஒரு கட்சியை, ஒரு திமுக போன்ற ஒரு கூட்டணி கட்சிகளை கபலபரை பண்ணக்கூடிய கட்சி இந்த மாதிரி யாராவது மூலமா வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்களே, இந்த ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கரங்களை வந்து இழுத்துக்கொள்ளும் தன்னைக்குள்ள, பாஜக தான் ஒப்பிடுவாங்க. அந்த மாதிரி திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியில எல்லாம் கபலீகரம் பண்ணிட்டு இருக்கு. 2வது நான் திரும்பவே ஏன் களத்துக்கு வராரு, அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஏன் காட்டுமன்னார்குள்ள இருந்து போட்டிடுறாரு, எம்பி பதவியை வந்து விட்டு வரன்னு ஏன் சொல்றாரு? மாநில அரசியல, குறிப்பா நம்முடைய கட்சி சார்ந்த அரசியல, திமுகவுடைய அணுகுமுறையில அவருக்கு பல குறைபாடுகள் உண்டு, பல நெருடல்கள் உண்டு. இப்போ மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து யாராவது அந்த எம்எல்ஏக்கள்பா, நீங்களாம் திமுக எம்எல்ஏக்கள்பா, இவங்களாம் திமுகவுடைய சொம்புகள் பண்ண சொல்றாங்களா? ஏன் ஒரு பொது விமர்சனம் வரமாட்டுது? சரி, ஏன் விசிகாவை மட்டும் சொல்றாங்க? சொல்லுங்க, ஏன் சொல்றாங்க விசிகாவை? ஏன் சொல்றாங்க? ஏன்னா நம்ம நடத்தை என்னவோ அதுதான் வந்து பேசப்படும்.
நம்ம என்ன காட்டுறோமோ அதுதான் வெளியே பேசுவாங்க. இவர் மேலே மட்டும் ஏன் தொடர்ந்து விமர்சனம் வருது அப்படின்னா, இவர் அப்படிதான் தன்னை காட்டிக் கொள்கிறார். இப்போ விவாத நிகழ்ச்சியில வந்து நான் வந்து திமுக தானே பேசுவேன், ஆமா, நான் எல்லா பெரியாருக்காக கட்சியும் தானே இருக்கும்போது பேசுவேன். எல்லா கட்சியும் எல்லாரும் இருக்கும்போது நான் பேசுறீங்களா? கூட்டணி கண்டி தானே நான் பேசுவேன்னு அவர் சொல்றதுமே நியாயமானது தானே. கூட்டணிக்காக பேசுறது இவரு வேலை கிடையாதுங்க. ம். அது வந்து ஸ்டாலின் அவருடைய வேலை. கூட்டணி கட்சியின் தலைவர் ஆளுர் ஷானவாஸ், இல்ல கூட்டணி இல்ல கூட்டணி கட்சிங்கிறப்போ கட்சியின் தலைவர் ஆளுர் எல்லா ஷானவாஸ் எல்லா கட்சிகளும் அந்த இடத்துல விவாத நிகழ்வுல இருக்கும்போது திமுக கூட்டணி சார்பா அவர் அங்க போயிருந்தாருன்னா அப்ப அவர் தானே ஆல்ரெடி பேசுறாரு. திமுக சார்பா இவர் மட்டும் போறது கிடையாது. ம், பல பத்திரிகையாளர்கள், பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு திமுக ஆதரவாளர்கள் வந்து உட்கார்றாங்க. ம், அப்படியே இவர் தான் போய் திமுக காப்பாத்தணும் அவசியம் கிடையாது. அதாவது நாம் தமிழருக்கு எதிராக இவர் பேசும்போது இவர் வந்து விசிகா கட்சிக்காரராம். எனக்கு புரியல, எப்படி நாம் தமிழர் எப்படி விசிகாக்கு எதிர்கட்சியா மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. ம், எனக்கு தெரிஞ்சு இப்பதான் சில இடங்களில் திரும்ப அப்படி பேசுறாரு. தன்னுடைய எதிரியாக நான் சீமானை திருமாவளவன் எப்பொழுதுமே கருதியது கிடையாது. ம். பாஜக போல நாம் தமிழர் என்று அவர் எப்பவுமே அந்த அளவுக்கு இப்பதான் அந்த சில கருத்துக்கள்லாம் வருது அவருக்கு. இந்த பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்லாம் பேசுறாரு. அது வேற டிபார்ட்மெண்ட் வச்சுங்களேன். ஆனா இவர் வந்து தன்னை, அதாவது திமுகவினுடைய கவசங்களாக இவர்கள் மாறிக்கொண்டு விட்டார்கள். அதுதான் நான் வந்து பார்க்கக்கூடியது. வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் சொன்னாரு, ஏன் விசிகாலேயே ஒருத்தர் வந்து என்னை பத்தி வெளியில அவதூறா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி யாருன்னு பேரே மென்ஷன் பண்ணாம அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து சங்கத்தமிழன் அவர்களை தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. சங்கத்தமிழனா தான் பேசியிருக்காரு அவர். சங்கத்தமிழன் என்ன சொல்றாரு, ம், நீ வந்து தலைவர்கிட்ட சொல்லாம நேரடியா திமுக கிட்ட போயிட்டு எனக்கு சீட்டு வேணான்னு சொல்லியிருக்க, இது வந்து சரியான அணுகுமுறையான்னு கேட்கறது சரியா தப்பா? இல்ல அதுக்கு இவர் விளக்கம் இல்ல கொடுத்திருக்காரு. சரியா எப்போ நடந்து முடிஞ்சிடும்னு அவர் சொல்றாரு. அவர் நடந்து முடிஞ்சிருச்சு, விளக்கம்லாம் கொடுக்கலன்னா விளக்கம் கொடுத்தாரு. அவரு என்ன விளக்கம் கொடுக்குறாரு, பேட்டிலாம் சொல்றாரு. அவர் வந்து நேரு அப்ப கேஎன் நேரு தான் வந்து விசிகான் தலைவரா? இல்ல நான் நேரு டைமே டைரக்டா சொல்ல கிடையாது. என் உள்ள கிடக்கை கேஎன் நேரு புரிந்து கொள்ள. சரியான வார்த்தையா உள்ள கிடக்குன்றது என்ன? உள்ள கிடக்கு இவர் பேசுறத வச்சுதான் கண்டிப்பா அவர் புரிஞ்சிருப்பாரு. எப்படி என்ன பேசியிருப்பாரு? மௌன மொழியில பேசியிருப்பாரு, ஜப்பானீஸ் மொழியில என்ன பேசியிருப்பாரு? சொல்லுங்க, என்ன பேசியிருப்பாரு? சொல்லியிருந்திருக்கலாம், எனக்கு இங்க விருப்பம் இல்ல. அதை தானமா இப்ப நான் சொன்னேன். இப்ப இங்கிலீஷ்ல நம்ம சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த விருப்பம் இல்ல, எனக்கு இங்க பிடிக்கல அப்படின்றத நீங்க யார்கிட்ட சொல்லணும்? உங்களை தெரிவு செய்த அண்ணன் திருமாகிட்ட சொல்லணும். இத சங்கத்தமிழன் சொல்றதை விட்டுருங்க. திருமான் என்ன சொன்னாரு, அவர் அங்க போட்டியிடலன்றதை எனக்கு தெரிய வந்துச்சு. என்ன வார்த்தை அது, நல்லா நோட் பண்ணுங்க. போட்டியிடலன்றதை நாங்க அங்க போய் திமுக கிட்ட கேட்டோம். நாகப்பட்டினம் ஜவஹர்லால் கேட்க கொடுத்தீங்க. இல்ல ஷானவாஸ் வந்து இங்க போட்டியிட விரும்பலையாமே. அப்ப யார் சொன்னது? திருமான் போய் சொன்னாரா திமுக கிட்ட? யார் சொல்லியிருப்பாங்க? சொன்னா அவராதான் சொல்லியிருக்கணும். ஒரு கட்சியினுடைய இளைஞர் அணி செயலாளர், நீங்க கட்சியோட துணை பொதுச்செயலாளர் இருந்தா கூட தலைவருடைய கட்டுப்பாட்டை ஒருத்தர் மீறாங்கன்னா அவங்க விமர்சனம் பண்ண மாட்டாங்களா? உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்களா? என் மேல அவங்களாம் வைத்தறிச்சல் பொறாமை அப்படின்னு சொல்றாரு. வைத்தறிச்சல் பொறாமை வந்து படுறாங்க நீங்க சொல்லிக்கிறீங்கன்னா உங்கள் மீது நீங்கள் பெருமையை பூசிக்கொள்கிறீங்களான்னு தெரியல. இப்போ உங்களை விட சீனியர்கள்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, நீங்களே அதை சொல்றீங்க. அப்புறம் நீங்களே என்ன சொல்றீங்க, எனக்கு வந்து என் மேல பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க நீங்க. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், இது எப்படி வேணா நீங்க எடுத்துக்கங்க. இது வந்து எனக்கு விரோதமா திரும்பினாலும் பரவாயில்ல, பல கருத்துக்கள் வச்சாலும் பரவாயில்ல. நான் வந்து ஒரு விஷயத்த ஓப்பனா உடைச்சு பேசுறேன். விசிகாவில் இவர் மட்டும் துணை பொதுச் செயலர் கிடையாது, பல துணை பொதுச் செயலராக இருக்காங்க. எனக்கு பேர் தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லட்டுங்களா? நான் அண்ணன் ரஜினிகாந்த், அண்ணன் வன்னியரசு, அண்ணன் கௌதம சன்னா, அதுக்கப்புறம் வந்து கனியமுதன் ஒருத்தர் இருக்காங்க, எழுக்கரோடின்னு ஒருத்தர் இருக்காங்க, இன்னும் சில பேர் கிட்டத்தட்ட 10 பேர் கிட்ட துணை பொதுச் செயலராக வந்து விசிகாவில் வந்து இருக்காங்க. இப்போ நான் சொன்ன வன்னியரசு அண்ணனை தவிர்த்து கௌதம சன்னா அண்ணா மீதோ, ரஜினிகாந்தன் மீதோ, இல்லை எழுக்கரோடின் அவர்கள் மீதோ, இல்லை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கனியமுதன் அவர்கள் மீதோ பார்த்தீங்கன்னா இந்த பேர்கள் மீது பெரிய அளவான ஊழல் வச்சப்பட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஏன் படலை? என்ன காரணமா இருக்கும்? அப்போ இவர்கள் எல்லாம் யார் கட்டுப்படுத்துறவங்களா இருக்கு? நான் வந்து ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ரஜினிகாந்த் அண்ணனுக்கோ எழுக்கருணி அவர்களுக்கோ கௌதம் சன்னா அவர்களுக்கோ ஏன் கிடைக்கல? ஒரு வாய்ப்புன்னு சரிசமமாக தானே கொடுக்கப்படணும். கண்டிப்பா. அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர், கொள்கை பரப்பு செயலாளர் தான் பொதுவாக இந்த விவாத விஷயத்தெல்லாம் கூப்பிடுவாங்க. எல்லா சேனலில் அவர் கூப்பிட்டு நகராங்க. ஓப்பனாகவே வந்து இங்கே சில பேர் வந்து இவங்களால நீங்கள் கூப்பிடாதீங்க, நாங்கள் மட்டும்தான் இங்கே வருவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை இல்லைலாம் யாரும் மறுக்க மாட்டாங்க. அப்போது இந்த கட்சியினுடைய வளர்ச்சி உண்மையாகவே உங்களுக்கு நினச்சிருந்தா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாருக்கும் பயன்படுத்தி கொடுத்துருப்பீங்க. கட்சியில் எம்எல்ஏவும் நீங்கள் தான், கட்சியில் டிபேட்டில் உட்காந்து பேசுகிறதும் நீங்கள் தான், கட்சியின் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறதும் நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் மட்டும் தான் பண்ண முடியும்னா மீதி பேர்லாம் என்ன பண்ணுவாங்க? முதல்ல இது யாருக்கான கட்சிங்க? யாருக்காக தொடங்கப்பட்ட கட்சி? யாரோட முன்னேற்றத்துக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா?
அதாவது நான் இப்போ சில பேர்லாம் சொல்றாங்க இஸ்லாமியர்கள்லாம் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லல. அது அந்த கட்சியினுடைய விருப்பம், அந்த தலைவருடைய விருப்பம். அதுக்கு நான் அவருக்கு நம்ம அதை பத்தி பேசுறதுக்கான ஸ்பேஸ் எனக்கு, அதுக்கான உரிமை எனக்கு கிடையாது. அது விமர்சனமே பண்ணக்கூடாது சொன்னாலும் அது ஏற்படுறது கிடையாது. சரிங்களா? விசிகா கட்சியை அது தமிழர்களுக்கான கட்சியா, எனக்கான ஒரு கட்சியா, அதன் திரும்பவும் எனக்கான தலைவரை நான் பார்க்கின்ற பொழுது இதை நான் பேசிதான் தீருவேன். அதனால நீங்க பேசக்கூடாது சொன்னாலும் அமைதியா கடந்தெல்லாம் நான் போக மாட்டேன்னு தான் நான் சொல்லக்கூடியது. இப்போ வந்து சமூக வலைத்தளத்துல ஆலு ஷானவாஸ் பேச்சுகள் போக இப்போ சங்கத்தமிழன் விசஸ் ஆலு ஷானவாஸ்ங்கிற மாதிரி ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, அந்த விவாதத்தை யார் ஏற்படுத்துனது? அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? இப்போ ஷானவாஸ் அவர்கள் குறித்து அண்ணன் சங்கத்தமிழன் பேசுறாருன்னா அவருக்கு பேச வேண்டிய தேவை இருக்கிறதுனால பேசுறாரு. இவர் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாருன்னு பேசுனா தப்பு. என்னங்க சொந்த கட்சிக்கார மேலே பேசுறாரு சொல்லிட்டு நீ ஏன்பா தலைவர் சொல்ல வந்து மீறி பேசுற, நீ ஏன்பா வந்து தலைவரை மதிக்க மாட்டேன்னு கேட்கறது எப்படி வந்து தப்பான ஒரு விஷயமா மாறும்? இத்தனைக்கும் அவர் வந்து மரியாதை குறைவா எதுவும் பேசல இல்லையா? இப்போ என்னன்னா அவர் என்னன்னு பாப்பானுங்கன்னு வச்சுக்கலாம், இங்க இருக்கக்கூடியவனுங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர் பேசுறாரு. ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி பேசக்கூடாது, தப்பு. அது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக தலித்துகளும், தலித்துகளுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களும் இருக்க வேண்டும். அதுதான் சரியான ஒண்ணு. ஆனா தனி மனுஷனா ஒருத்தர் விமர்சனம் வைக்கும் பொழுது நான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறேன்னு சொன்னா அது எப்படி சரியாகும்? அது கிடையாது. சங்கத்தமிழனை பேசுறது அவர் இவருக்கு முன்னாடி கட்சியுடைய சீனியருங்க. இவர் வரதுக்கு முன்னாடி அவர் அந்த கட்சி தொடங்கும் பொழுது அவர் இருந்த ஒரு சங்கத்தமிழன் நல்லா இவரெல்லாம் வரல, அப்ப அந்த கட்சியில கூட வரல. அப்ப அவர் வந்து உங்களை கேள்வி கேட்கறதுக்கும் விமர்சனம் பண்றதுக்கு உரிமை கிடையாதா? பொதுவெளியில வந்து பேசிட்டாரு அப்படின்றத நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த பொதுவெளியில பண்ணதுனால சொல்றாரு. இப்போ அண்ணன் திருமா வந்து இந்த விஷயத்த வெளியே சொல்லலை அப்படின்னா இவர் போயிட்டு ரெண்டாவது இவரை பற்றி நிறைய பேர் வந்து இவருக்கு முன்னாடி சீட்டு வேணும்னு திமுக கேட்கறாரு கேட்கலன்றதெல்லாம் ஒரு யூகங்கள் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சா பேசுறது தான். திருமணம் தானே சொல்றாரு. அப்போ ஒரு கட்சிக்கு அவர் கோவம் வராதா? கண்டிப்பா. இப்போ சங்கத்தமிழர்கிட்ட நம்ம உட்பட எல்லா யூடியூப் சேனலும் பேட்டி எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அவர் 2-3 சேனல் 5 சேனல் வந்து கொடுக்குறாங்க. சரி, பேட்டி வந்து கொடுக்குறாரு. அப்போ ஷானவாஸ் அவர்கள் பத்தி ஒரு விமர்சனம் வந்திருக்கு, அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்றீங்கன்னு கேட்டா அப்போ ஒரு இந்த விஷயத்தான் சொல்ல முடியும், அந்த தம்பி அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்றத சொல்ல முடியும். இதுல 2 விஷயத்த வந்து கையாளுறாங்க. தொடர்ந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா, ஷானவாஸ் அவர்களை நீங்க வந்து அவர் பண்ணதை நியாயப்படுத்தக்கூடிய நீங்க அவர் பேசுறத மட்டும் நியாயப்படுத்துங்க. அதுக்கு நீங்க இஸ்லாமியர் என்ற வலையை வந்து கொண்டு வராதீங்கன்னு தான் நான் சொல்றது. இப்ப இவரை மத ரீதியா எங்கேயாவது பேசியிருக்காங்களா? இப்போ வந்து ஷானவாஸ் அவர்களோ இல்ல நானோ இல்ல யாரோ ஒரு நபர் இவரை மத ரீதியா பேசியிருக்காங்களா? இல்லையே. அப்படி பேசவே இல்லையே. அப்படி பேசாத ஒரு விஷயத்த நீங்க பேசினதா வந்து எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து பொறுப்பாக முடியாதுன்றது தான் நான் சொல்லக்கூடியது.